ஹாய். ஒரு யமஹாவோட கிளட்ச் பவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தம்பி ஒருத்தர் போட்டிருப்பாரு. நான் என்னோட ப்ரொஃபைலில் போட்டிருக்கேன். அது நிறைய பேர் மெசேஜில் கேட்குறது என்னென்னா, இந்த ஸ்ப்ரிங் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், இது எல்லா வண்டிக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ பொதுவாக ஹீரோ ஹோண்டாக்கே எடுத்துக்கங்களேன். ஹீரோ ஹோண்டாக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங்கோட அளவு இவ்வளவு தான். இதை நீங்கள் சுற்றளவு ஜாஸ்தி பண்ண முடியாது. ஒரு ரெண்டு சுற்றளவு ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா இது போய் நெருக்கமாகிற இடம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கிளட்ச் ட்ராக் ஆயிரும். அல்லது நீங்கள் கிளட்ச் பிடிச்சி கீர் போட்டாலும் வண்டி ஜம்ப் தான் ஆகும். கிளட்ச் வந்து ஃபங்க்ஷனே ஆகாது. அப்போ இந்த வண்டிக்கு அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஒரே ஒன்று பண்ணலாம். இதே அளவு தான் இருக்கணும் ஸ்ப்ரிங்கு. ஆனால் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் டென்ஷன் அதிகம் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் டெம்பர் அதிகம் பண்ணலாம். அது கூட நம்ம 4 ஸ்ப்ரிங்லையும் பண்ணிட முடியாது. 4 ஸ்ப்ரிங்லையும் பண்ணிங்கன்னா தாங்காது வண்டி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட் இன்ஜினு. 2 ஸ்ப்ரிங்கில் பண்ணலாம். இந்த ஆப்போசிட்டுக்கு பண்ணலாம். இந்த ரெண்டும் வந்து நீங்கள் ஸ்டாக்கு எப்பவும் போல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஹீரோ ஹோண்டாக்கு நான் ரொம்ப ஈஸியான வழி ஒன்று சொல்லியிருக்கேன். என்னோட ஐடிக்குள்ளேயே அந்த வீடியோ இருக்குது. 4 இது டைமிங் செயின் டென்ஷனல் போல்ட்டோட வாசர், அலுமினியம் வாசர் 4 வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெம்பர் அதிகமாக